ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் பிப்ரவரி 2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் சொல்கிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர், உள்நாட்டு பயணம் மேற்கொள்வோர் பட்டியலில் நம்ம இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. உள்நாட்டுக்குள்ளேயே விமானங்களில் பயணம் மேற்கொள்வோர் பட்டியலில் நம்ம இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. உள்நாட்டு விமானங்களில் பயணம் மேற்கொள்வோர் பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடித்துள்ளது. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா இந்தியா முதலிடத்தில், 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல சீனா. இப்போ ரீசெண்டாக பார்த்தோம்னா அமெரிக்காவில் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ பார்த்தோம்னா அங்கே உள்நாட்டில் விமானங்களில் அதிக மக்கள் பயணம் செய்வாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஆனால் அவங்களையும் தாண்டி நம்ம இந்தியாவில் பயணம் செய்கிறதா இந்த பட்டியலில் சொல்லியிருக்காங்க. உள்நாட்டு விமான பயணங்களில் அதிக அளவுக்கு பயணம் செய்கிறவங்க பட்டியலில் நம்ம இந்தியா முதலிடத்துல பிடிச்சிருக்கு. முதலிடத்துல இந்தியா, 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல சீனா. உள்நாட்டு விமானங்களில் பயணம் மேற்கொள்வோர் பட்டியலில் இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கு. 2வது இடத்துல அமெரிக்கா, 3வது இடத்துல சீனா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா வளர்ச்சி அடைந்த பாரதம். 2047 நம்ம இந்தியா வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாகும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. வளர்ச்சி அடைந்த பாரதம் 2047 நம்ம இந்தியா வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாகும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா நாசாவோட விண்வெளி திட்டத்தில் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு செல்றதுக்கு நம்ம இந்திய விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாவை முதலாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாசா விண்வெளி திட்டத்தில் சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா சுபான்ஷு சுக்லா. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா ஆக்சியோம் என்கிற ஒரு தனியார் நிறுவனத்தோட இணைஞ்சு ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலத்தில் 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திற்கு இந்த ஆண்டு அனுப்ப இருக்கு. அதில் நம்ம இஸ்ரோ விண்வெளி வீரரான சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க செல்றதுக்கு தேர்வாகியிருக்காங்க. சுபான்ஷு சுக்லாங்கிறவங்க யாருனாக்கா நம்ம இந்திய இஸ்ரோவோட ககன்யான் திட்டம்ங்கிற விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய திட்டம் தான் ககன்யான் திட்டம். அந்த திட்டத்தில் 4 மனிதர்களை அனுப்ப இருக்காங்க நம்ம இஸ்ரோ. அதில் ஒருத்தவங்க தான் சுபான்ஷு சுக்லா. நாசா விண்வெளி திட்டத்தில் சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா சுபான்ஷு சுக்லா. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பிசிசிஐயோட வாழ்நாள் சாதனையாளர் விருதுக்கு சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்துருக்காங்க. பிசிசிஐயோட வாழ்நாள் சாதனையாளருங்கிற விருது சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்துருக்காங்க. பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது கடந்த 1994ஆம் ஆண்டு முதல் இந்திய அணியின் முதல் கேப்டனான CK நாயுடுவை கௌரவிக்கும் விதமாக கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. அதில் இந்த ஆண்டுக்கான பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது சச்சின் டெண்டுல்கருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த விருதை பெறக்கூடிய 31வது நபர் சச்சின் டெண்டுல்கர். பிசிசிஐயின் வாழ்நாள் சாதனையாளர் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா சச்சின் டெண்டுல்கர். இந்த பிசிசிஐயோட வாழ்நாள் சாதனையாளர் விருதை பெறக்கூடிய 31வது நபர் சச்சின் டெண்டுல்கர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா பட்ஜெட் தாக்கல். தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுருக்காங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த பட்ஜெட் தாக்கலின் போது பார்த்தோம்னாக்கா யார் உரையாற்றுவாங்கன்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். இது வருஷத்தோட இந்த ஆண்டோட முதல் பட்ஜெட்டுங்கிறதுனால யார் உரையாற்றுவாங்கன்னு பார்த்தோம்னாக்கா குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கியது இந்த ஆண்டின் முதல் கூட்டங்கிறதுனால நாடாளுமன்ற 2 அவைகள்லையும் குடியரசுத் தலைவர் உரையாற்றுவாங்க. அவங்க அப்போ அந்த உரையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இந்தியா உலகின் 3வது பொருளாதார நாடாக மாற்றுவதை இலக்காக கொண்டு அரசு பயணிக்குது அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் அவங்களுடைய உரையில் சொல்லியிருக்காங்க. இந்தியா உலகின் 3வது பொருளாதார நாடாக மாறுறதை இலக்காக கொண்டு பயணிக்கிறதா குடியரசுத் தலைவர் அவங்களோட உரையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னாக்கா
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்க வந்து பட்ஜெட் தாக்கலின் போது 2 பேரோட மேற்கோளை காமிச்சிருக்காங்க. போன வருஷமும் திருக்குறள் மேற்கோள் காட்டினாங்க. இந்த வருஷமும் திருவள்ளுவரோட திருக்குறளும் ப்ளஸ் இன்னொன்று பார்த்தோம்னா தெலுங்கு கவிஞர் அவங்க ஒருத்தவங்களோட மேற்கோளையும் காட்டியிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது பட்ஜெட் உரையில் திருவள்ளுவரின் திருக்குறள் ஒன்றையும் தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவின் மேற்கோள் ஒன்றையும் சுட்டி காட்டியிருக்காங்க. திருக்குறளில் பார்த்தோம்னாக்கா செங்கோன்மை அதிகாரத்துலேருந்து ஒரு திருக்குறளை கொடுத்துருக்காங்க. செங்கோன்மை அதிகாரத்துலேருந்து ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. என்ன குறள்னு பார்த்தோம்னா, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படின்ட்டு ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. என்ன குறள்னா, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற திருக்குறளை மேற்கோள் காட்டியிருக்காங்க. அந்த திருக்குறள் பார்த்தோம்னாக்கா செங்கோன்மை அதிகாரத்துலேருந்து ஒரு குறளை சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம்னா ஒரு தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவ் அவங்களுடைய மேற்கோள் காட்டியிருக்காங்க. தேசம் என்பது மண்ணல்ல, தேசம் என்பது மக்களால் ஆனது அப்படிங்கிற மேற்கோளை. இது வந்து தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவுங்கிறவங்களோட மேற்கோள். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவங்களுடைய பட்ஜெட் தாக்கல் உரையில் பார்த்தோம்னாக்கா 2 மேற்கோள் காட்டியிருக்காங்க. ஒன்று பார்த்தோம்னா திருவள்ளுவரோட திருக்குறள் மேற்கோள், இன்னொன்று வந்து தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவோட மேற்கோளை காட்டியிருக்காங்க. திருக்குறளில் பார்த்தோம்னா செங்கோன்மை அதிகாரத்துலேருந்து வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற மேற்கோளும், தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவ் அவங்களோட மேற்கோள் பார்த்தோம்னா தேசம் என்பது மண்ணல்ல, தேசம் என்பது மக்களால் ஆனது அப்படிங்கிற மேற்கோளையும் காட்டியிருக்காங்க. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா கருணை கொலைக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா கர்நாடக அரசில். குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படும் நோயாளிகளை கருணை கொலை செய்ய கர்நாடக அரசு அனுமதி வழங்கியிருக்கு. கருணை கொலைக்கு அனுமதி வழங்கியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில். குணப்படுத்த முடியாத நோயால் பாதிக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் அவதிப்படும் நோயாளிகளை கருணை கொலை செய்ய கர்நாடக அரசு அனுமதிச்சிருக்கு. கருணை கொலைக்கு எங்கே அனுமதி வழங்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கர்நாடகாவில். அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா ரயில்களின் ஒட்டுமொத்த சேவைக்கும் ஒரே ஆப் கொண்டு வந்திருக்காங்க. என்ன ஆப்னு பார்த்தோம்னா ஸ்வராயில் ஆப், SWARAIL ஆப், ஸ்வராயில் ஆப். ரயில்களின் ஒட்டுமொத்த சேவைக்கும் ஒரே ஆப், ஸ்வராயில் ஆப். ரயில்வேயின் அனைத்து சேவைகளையும் ஒரே செயலியை பெறும் வகையில் புதிய ஆப் ஒன்றை ரயில்வே நிர்வாகம் அறிமுகப்படுத்தியிருக்கு. ரயில்களின் ஒட்டுமொத்த சேவைக்கும் ஒரே ஆப். என்ன ஆப்னு பார்த்தோம்னா ஸ்வராயில் ஆப். அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா ஜல்ஜீவன் திட்டம் அதோட காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க 2028 வரை. ஜல்ஜீவன் திட்டத்தோட காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க 2028 வரை. ஜல்ஜீவன் திட்டங்கிறது என்னென்னு பார்த்தோம்னாக்கா அனைத்து கிராமப்புற குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குகிற திட்டம் தான் வந்து ஜல்ஜீவன் திட்டம். இந்த திட்டத்தை பார்த்தோம்னா 2028 வரை நீட்டிப்பதாக பட்ஜெட் உரையில் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டுக்குள் செயல்படுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ வந்து 2028 வரை நீட்டிச்சிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டத்தோட கால இலக்கை வந்து நீட்டிச்சிருக்காங்க 2028 வரை. ஜல்ஜீவன் திட்டங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அனைத்து கிராமப்புற குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குகிற திட்டம் தான் வந்து ஜல்ஜீவன் திட்டம். இதோட கால அவகாசத்தை வந்து 2028 வரை நீட்டிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2024 வரை கொடுத்துருந்தாங்க. ஒருத்தர் எல்லாத்தையும் ரீகால் பண்ணிப்போம். உள்நாட்டு விமான பயணத்தில் நம்ம இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. உள்நாட்டு விமானங்களில் பயணம் மேற்கொள்வோர் பட்டியலில் நம்ம இந்தியா வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. இந்த பட்டியலில் பார்த்தோம்னா இந்தியா முதலிடம், 2வது அமெரிக்கா, 3வது சீனா. அடுத்த கண்டஃபேர் பார்த்தோம்னா வளர்ச்சி அடைந்த பாரதம். இந்தியா வந்து 2047ஆம் ஆண்டில் வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாகும் அப்படின்ட்டு பிரதமர் மோடி வந்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா நாசா விண்வெளி திட்டத்தில் சர்வதேச விண்வெளி மையம் செல்லும் முதல் இந்திய விண்வெளி வீரர் யாருன்னு பார்த்தோம்னா சுபான்ஷு சுக்லா. அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனம் நாசா வந்து ஆக்சியோங்கிற தனியார் விண்வெளி நிறுவனத்தோட இணைந்து ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தோட டிராகன் விண்கலத்தில் ஒரு 4 விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு இந்த ஆண்டு அனுப்ப இருக்குது. அந்த 4 விண்வெளி வீரர்களில் ஒருத்தவங்களா சுபான்ஷு சுக்லா வந்து தேர்வாகியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா BCCIயோட வாழ்நாள் சாதனையாளர் விருது வந்து சச்சின் டெண்டுல்கர் கொடுத்துருக்காங்க. இந்த விருதை பெற 31வது நபர் சச்சின் டெண்டுல்கர். அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா
மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காங்க. அவங்க வந்து இந்த தடவை பட்ஜெட் தாக்கல் செய்கிறது தொடர்ந்து 8வது முறையாக தாக்கல் செய்கிறாங்க. தொடர்ந்து 8வது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இந்த ஆண்டு பட்ஜெட் இப்போதைக்கு செய்யப்பட்டிருக்க பட்ஜெட் தாக்கல் வந்து ஆண்டின் முதல் பட்ஜெட் தாக்கல்ங்கிறதுனால நாடாளுமன்ற 2 கூட்டத்திலே வந்து குடியரசுத் தலைவர் தான் உரையாற்றுவாங்க. அவங்க உரையில் பார்த்தோம்னா என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா, இந்தியா வந்து உலகின் 3வது பொருளாதார நாடாக உருவாகும், அதை வந்து இலக்காக கொண்டு நம்ம இந்தியா வந்து பயணிக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியா உலகின் 3வது பொருளாதார நாடாக மாறுவதை இலக்காக கொண்டு அரசு பயணிக்கிறது அப்படின்ட்டு குடியரசுத் தலைவர் வந்து உரையில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா மத்திய நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கலின் போது ஆற்றிய உரையில் திருவள்ளுவரோட திருக்குறள் உரையையும் மேற்கோளையும் தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவ் அவங்களுடைய மேற்கோளையும் காட்டியிருக்காங்க. திருக்குறளில் பார்த்தோம்னா செங்கோன்மை அதிகாரத்தில் வந்து ஒரு திருக்குறள் மேற்கோள் காட்டியிருக்காங்க. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி அப்படிங்கிற திருக்குறள் மேற்கோள் காட்டியிருக்காங்க. அடுத்து தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவ் அவங்களோட மேற்கோள் பார்த்தோம்னாக்கா, தேசம் என்பது மண்ணல்ல, தேசம் என்பது மக்களால் ஆனது அப்படின்ட்டு தெலுங்கு கவிஞர் குருஜாதா அப்பாராவ் அவங்களுடைய மேற்கோளை காட்டியிருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னாக்கா, ரயில்களின் ஒட்டுமொத்த சேவைக்கும் ஒரே ஆப் ஸ்வராயில் ஆப் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அடுத்த கரண்ட் அஃபேர் பார்த்தோம்னா, ஜல்ஜீவன் திட்டத்தோட காலத்தை வந்து நீட்டிச்சிருக்காங்க. ஜல்ஜீவன் திட்டம்ங்கிறது என்னன்னாக்கா, அனைத்து கிராமப்புற குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் நீர் வழங்குறத உறுதி செய்கிற திட்டம் தான் வந்து ஜல்ஜீவன் திட்டம். இந்த திட்டத்தோட அவகாசத்தை பார்த்தோம்னா 2028 வரை நீட்டிச்சிருக்கிறதா பட்ஜெட் உரையில் நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டுக்குள் இந்த திட்டத்தை செயல்படுறதுக்கு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜல்ஜீவன் திட்டங்கிறது என்னன்னாக்கா, அனைத்து கிராமப்புற குடியிருப்புகளுக்கும் குழாய் மூலம் நீர் வழங்குவதை உறுதி செய்கிற திட்டம் தான் வந்து ஜல்ஜீவன் திட்டம். இது வந்து 2028 வரை இப்போ நீட்டிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2024 வரை இருந்தது குறிப்பிடத்தக்கது. தேங்க்யூ.